நடிகர் சங்கத்தை பத்தி எந்த கேள்வி நான் பதில் சொல்ல தயாராக பிரச்சாரத்தை வந்து 23ஆம் தேதி ஆர்கே நகர் பிரச்சாரத்துக்கு 23. நம்ம என் தொழில் வந்து நடிப்பு. அந்த நடிப்பு தொழில் தவிர வேறு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணேன். தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கோம், படம் எடுத்துட்டு இருக்கோம், மாறி படம், இது என்ன மாயம், பாம்புச்சாமி படம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் வாட் ஐ ஹேவ் டு டூ இன் தி ஃபியூச்சர். அது பண்ண பிறகு டிசைட் பண்ணிட்டு சொல்லுவேன். அதான் சொல்லியிருக்கேன். நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையிலும் நாடக நடிகர்கள் வந்து நிர்வாகிகள் நடிகர் சங்கத்தை தவிர வேறு எதுவும் கேளுங்க பாஸ். நடிகர் சங்கம் வந்து உலகத்தை மாற்ற போகிறது இல்லை. அது ஒரு சின்ன சங்கம், 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் பேசுகிறேன். வேறு எதுவும் இருக்கா? இளைஞர்கள் வழி விடுறது வந்து நிச்சயமாக நல்ல சம்பவம் தான். என்னை பொறுத்தவரை 2013, 2014 நடிகர் சங்கம் தான் தலைவராக நிற்க மாட்டேன்னு சொன்னேன். இது மறுபடியும் 2 பத்திரிகைலாம் நீங்கள் படிக்காதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பல தடவை சொல்லிட்டேன், இதே கேள்விக்கு பல தடவை பதில் சொல்லிட்டேன். அதில் வந்து நான் விலகிறேன்னு சொன்ன பிறகு நீங்கள் வந்து ஏற்கனவே கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் முக்கிய பங்கு இருந்தீங்க. அதே மாதிரி இந்த பில்டிங் கட்டி கொடுத்த பிறகு நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. இந்த கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கும்போது தான் வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கு தொடர்ந்து கட்டடம் கட்ட முடியாமல் நிற்கிது. அது எப்படி கேஸ் முடியும்? கேஸ் முடியாட்டி கூட பழைய கட்டிடம் திருப்பி கட்டி கொடுத்துருவோம். வேற கேள்வி கேளுங்க பாஸ். போர் அடிக்குது. ஐயோ போர் அடிக்குது பாஸ். இதனால உலகத்தை மாற்ற முடியாது பாஸ். நடிகர் சங்கம் உலகத்தை மாற்ற முடியுமா? அப்படின்னா கேள்வி கேளுங்க. அவங்கள போய் கேளுங்க பாஸ். இந்த ஈவெண்ட்டை பற்றி கேளுங்க. அவங்க வந்து இவ்வளவு தூரம் பிரமாதமான சோசியல் சர்வீஸ் பண்ணி இளைஞர்கள் வந்து பல பொதுநல சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே நான் வந்த இடத்துல அதை பற்றி கேளுங்க. வருங்காலத்தில் 2020 அதிகமான இளைஞர்களோட நாடு இந்தியான் இருக்கும் போது இந்த மாதிரி இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபட்டு அவங்களுடைய டேலண்ட் வெளிப்படுத்திருக்காங்க. அதை பார்க்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதான் முக்கியம் நாட்டுக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தடவை சொல்லியாச்சு பாஸ். நீங்கள் கேட்கறதுக்காக தினமும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? தினமும் என்னால் சாப்பிட முடியுமா? தினமும் நடிகர் சங்கத்தை பற்றி என்னால் பேசிட்டே இருக்க முடியாது. அது கம்ப்ளீட்டாக படித்து RTIல போய் போடுங்க. ட்ரஸ்ட்டை பற்றி பாருங்கள். நடிகர் சங்கம் அந்த சாராம்சம் எடுத்து படித்து பாருங்கள். இது இந்த கேள்விக்கு என்னன்னா, நடிகர் சங்கம் வந்து சகோதரத்துவம் வர்க்க இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். திருப்பி அதே பேசி அவங்க பதில் சொல்றது உங்களுக்கு வந்து தீனி போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம்.